வணக்கம் ஐயா, என்னுடைய பேர் அருள்மொழி. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இஸ்லாமுக்குன்னு 786ன்னு ஒரு நம்பர் இருக்குயா, அது எதுக்கான நம்பர்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிபடுறதுக்கு இறைவனுடைய உருவம் இல்லாமல் வழிபடுறீங்க இல்லையா, அதுக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா. இப்போ சகோதரி அவங்க ரெண்டு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க. ஒன்று 786, இதை முஸ்லீம்கள் நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்களே, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, இறைவனை உருவம் இல்லாமல் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களே, அது எப்படி, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கேள்வியை முன் வச்சுருக்கிறாங்க. முதல்ல இந்த 786ன்னு போட்டிருக்கிறாங்களா இல்லையா, அதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. ஆனால் முஸ்லீம்கள் அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு ஒரு புனிதம் இருக்குது அப்படின்னு நம்புகிறாங்க. இது எல்லாம் சினிமாவிலையும் அப்படி காட்டிட்டாங்க. பழைய காலத்து படத்துல எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, எதிரி வந்து துப்பாக்கியால் சுடுவார், தோட்டா அப்படியே பறந்து வரும். இங்கே ஹீரோ வந்து பாக்கெட்டில் 786ன்னு எழுதி வச்சுருப்பார். வந்த தோட்டா அப்படியே 786 பார்த்த உடனே அப்படியே மடங்கும். இப்படியெல்லாம் சினிமா படத்தில் எடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. என்னன்னா அந்த 786க்கு அவ்வளோ பெரிய பவர், துப்பாக்கி தோட்டாவையே திருப்பி அனுப்பக்கூடிய அளவிற்கு அந்த 786க்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது. இப்படியெல்லாம் சினிமாவிலையும் காட்டி வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள்லையும் சில பேர் அந்த நம்பிக்கை இருக்கிறது. எந்த அளவுக்குன்னா 786 வீடுகளில் எழுதி வச்சிருப்பாங்க, கேட்டில் 786, வாசலில் 786, கடைகளில் 786, எல்லா இடத்துலையும். ஏன்னா அந்த நம்பர் வந்து புனிதமிக்க ஒரு நம்பர் அப்படிங்கிற நம்பிக்கையில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அது இருந்தால் எந்த தீங்கும் வராது. அதுதான் அதுக்கு புனிதம்னா என்ன அர்த்தம்னா, 786ன்னு நம்ம போட்டோன்னு வைங்களேன், எவ்வளோ பெரிய சிக்கலும் நம்மளே அண்டாது. பேயோ பிசாசோ ரத்த காட்டறியோ என்ன இருந்தாலும் இந்த 786 வந்து அப்படியே தடுத்துரும் இப்படின்னு முஸ்லீம்களில் சில பேர் நம்புகிறாங்க. ஆனால் இவைகள் எல்லாமே மூட நம்பிக்கை. இஸ்லாத்திற்கும் 786க்கும் சம்பந்தமே கிடையாது. இதை வச்சதுனால பெரிய பவர் இருக்கிறது, இதை வச்சதுனால பெரிய தீமைகள் அழியும் அப்படிங்கிறது எங்கள் இஸ்லாத்தில் எங்கேயுமே சொல்லலை. எங்கள் ஆட்கள் இப்படி கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறாங்க. எல்லா மதத்திலையும் இருக்கிற மாதிரி முஸ்லீம் மதத்திலையும் சில முஸ்லீம்கள் வந்து 786க்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்னு இவங்களாக ஒரு கதையை கட்டி விட்டுருக்குறாங்களே தவிர அதுக்கு எந்த பவரும் கிடையாது. இதாவது பரவாயில்ல. இதே மாதிரி கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு மதுரையில் நடத்திட்டு இருக்கிறேன். நிறைய சகோதரர்கள் வந்தாங்க. ஒரு இந்து சகோதரர் வந்து என்கிட்டயே கேள்வி கேட்குறார். எப்படின்னா, ஐயா நீங்கள் இவ்வளோன்னு பதில் சொல்கிறீங்கல்ல, ஆமாம் 786 நோட்டு சீரியல் நம்பர் இருக்கா இல்லையா, இந்த நோட்டு உங்கள்கிட்ட ஒன்றாவது இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்குறார். இந்த சீரியல் நம்பர் இருக்கும்ல, எல்லா அந்த ரூபா நோட்டுகளில் சீரியல் நம்பர் இருக்கும்ல, அந்த சீரியல் நம்பரில் 786 அப்படின்னு முடியக்கூடிய அந்த நம்பருடைய நோட்டு உங்கள்கிட்ட இருக்குதா அப்படின்னு என்கிட்ட கேட்குறாரு. ஏன்னா அவங்களுக்கு அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு இந்த 786 மிகப்பெரிய புனிதம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால தான் அவங்களே கேட்குறாங்க. அப்புறம் அவங்களுக்கு விளக்கம் சொன்னோம், அது 786க்கும் ஒன்றுமே சம்மந்தம் கிடையாதுங்க, அதில் என்ன புனிதம் இருக்கிறது, அதனால் என்ன பெரிய ஒரு பவர், ஒன்றுமே கிடையாது, இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் அந்த சகோதரர் விளங்கிட்டார். அப்போ இதை மாதிரி நிறைய பேர் முஸ்லீம்கள் செய்கிறதின் காரணத்தினால இந்த 786 பற்றி தவறாக புரிந்திருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அந்த 786 எப்படி வந்துச்சு, ஏன் அப்படிங்கிறது அது ஒரு தனி விஷயம். இப்போ நாங்கள் எதை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் கடவுளுடைய பேரை சொல்லி ஆரம்பிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைய வீடுகளில் கடைகளில் என்ன இந்த வார்த்தை எழுதி போட்டிருப்போம். அப்படின்னா என்ன, அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் இறைவனுடைய பெயரை கொண்டு இப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் தமிழ்லையும் அதனுடைய அர்த்தத்தை பார்க்கலாம், அரபிலையும் இந்த வார்த்தையை எழுதி போட்டிருப்பாங்க. இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு இருக்கா இல்லையா, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் 786ன்னு எங்கள் ஆட்கள் கதையை கட்டி விட்டாங்க. பிஸ்மில்லான்னு சொல்லி ஆரம்பிக்கணும். இப்போ நாங்கள் சாப்பிடுறதா இருந்தால் பிஸ்மில்லா சொல்லுவோம், ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருந்தால் பிஸ்மில்லா சொல்லுவோம், படுக்க போகிறதா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லுவோம், எந்திரிச்சாலும் இது மாதிரி எல்லா நன்மையான காரியத்தையும் செய்யும்போது கடவுளுடைய பெயரால் இப்படின்னு சொல்லணும். இதை சொல்கிறதுக்கு சங்கோட்டப்பட்டுட்டு அல்ல இதையெல்லாம் நம்ம சொல்லணுமா அப்படின்னு ஷார்ட் ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டு தான் 786ன்னு இதுக்கு தான் அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படி சொல்லித்தரல. இஸ்லாத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத சுருக்கமான பதிலாக அவங்களுடைய கேள்விக்கு சொல்லிக் கொள்கிறோம். அடுத்து ரெண்டாவது, இப்போ நாங்கள் இஸ்லாமியர்கள் உருவம் இல்லாமல் எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
அது இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. எப்படி? கடவுள் உருவம் உள்ளவன் தான், கடவுள் உருவம் உள்ளவன். எங்களுக்கு இஸ்லாம் அப்படிதான் சொல்லுது. கடவுளுக்கு உருவம் இருக்கிறது, அவனுக்கு கை உண்டு, அவனுக்கு கால் உண்டு, அவனுக்கு முகம் உண்டு, இப்படின்னு குர்ஆன்ல இறைவனை பற்றி அல்லாஹ்வை பற்றி நிறைய வசனங்கள் இருக்கிறது. இறைவனுக்கு கை இருக்குது, கால் இருக்கிறது, அவனுக்கு பார்வை இருக்கிறது, முகம் இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய முகம் மாதிரி இல்லை, மனிதனுடைய கை மாதிரி இல்லை, மனிதனுடைய கண்ணு மாதிரி இல்லை. அப்போ அது எப்படி இருக்கும்? அதை நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க இப்படின்னு இஸ்லாம் எங்கள் சொல்லி. உருவம் இருக்கிறது, அந்த உருவத்தை நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க. இறைவன் உருவம் உள்ளவன் தான், உருவமே இல்லாமல் சூனியம் அல்ல. உருவம் உள்ளவன் தான் இறைவன். அந்த உருவத்தை நீங்கள் கற்பனை செய்யாதீர்கள். ஏன்னா அவனுடைய கைக்கு இருக்கக்கூடிய பவர், கை இருக்குதான், மனிதனுக்கு உள்ள கை மாதிரி அவனுடைய கை இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்முடைய கையினால என்ன செஞ்சிட முடியும்? ஒரு பொருளை எடுத்துங்க வைக்கலாம். இப்படி தான் கடவுளுடைய கை இருக்குமா? கடவுளுடைய கை இருக்குது என்றால் அதனுடைய பவரே வேற, அதனுடைய சக்தியே வேற. அதனால நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ அதனால கடவுள் உருவம் உள்ளவன் தான், அவனுக்கு உருவம் இருக்கிறது, கற்பனை பண்ணாதீங்க. அதே நேரத்தில் நீங்க வணங்கும் போது கடவுள் உங்களுடைய முன்னிலையில் இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு வணங்குங்க. இஸ்லாம் அப்படியே எங்களுக்கு சொல்லுது. கடவுள்னு ஒரு கடவுளை நம்ம அல்லாஹ்வை நாங்கள் வணங்குறோம்ல, வணங்கும் போது உருவமே இல்லாத ஒரு கடவுள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. கடவுளுக்கு உருவம் இருக்குது, அந்த கடவுள் முன்னிலையில் இருந்தால் எப்படி நீங்க வணங்குவீங்களோ அப்படி நீங்க வணங்குங்க. எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, முகமது நபி அவங்க எங்களுக்கு சொல்றாங்க, அன் தாபுதல்லா, இது அரபி வாசகம், இறைவனை நீங்க வணங்கணும். எப்படி வணங்கணும்? கண்ணக்க தரா, இறைவனை நீங்க நேரடியாக பார்த்தால் எப்படி வணங்குவீங்களோ அதை மாதிரி நீங்க வணங்குங்க. ஆனா உங்களால இறைவனை பார்க்க முடியாது, இறைவனை நீங்க பார்க்க முடியாது. ஆனா இறைவன் முன்னால இருந்தால் எப்படி வணங்குவீங்க? அதை மாதிரி நீங்க வணங்குங்க என்று இஸ்லாமே எங்களுக்கு சொல்லி தருது. அப்ப இந்த பாடம் எங்களுக்கு இருக்கிறதுனால முன்னால உருவம் இருக்கணும். உருவம் இருந்தால் தான் எங்களுடைய சிந்தனை ஒருமைக்கு வரும், ஒருமைப்பாட்டுக்கு வரும், கடவுளுடைய சிந்தனையில வரும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லலை. கடவுள் முன்னால இருக்கிறான்ல, கடவுள் முன்னால இருந்தால் நீங்க எப்படி வணங்குவீங்க? அந்த சிந்தனையில நீங்க வணங்குங்க இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அந்த அடிப்படையில தான் நாங்க உருவம் இல்லாம, கடவுளுக்கு உருவம் இருக்கிறது, ஆனால் நாங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது முன்னால எந்த உருவமே இல்லாமல் நாங்கள் எல்லா முஸ்லீம்களும் இப்படி வழிபாடு பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். முஸ்லீம்களில் ஏகப்பட்ட பிரிவு இருக்குது. எல்லாரும் அல்லாஹ்வை ஏற்றுக்கிடுவோம், எல்லாரும் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதுன்னு நம்பவும் செய்வோம். ஆனால் அந்த உருவத்தை கற்பனை பண்ண மாட்டோம், உருவத்தை கற்பனை பண்ண மாட்டோம். அதே நேரத்தில் உருவம் இருக்கக்கூடிய அந்த இறைவனை முன்னால ஒரு சிலையாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு உருவமாகவோ நாங்கள் சித்தரித்து அப்படியே நாங்கள் வணங்குறது இல்லை. எந்த மாதிரி உருவம் முன்னால் வச்சு நாங்கள் வணங்க மாட்டோம். ஆனால் கடவுள் ஒருத்தன் இருக்கிறான், அந்த நம்பிக்கை, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த நம்பிக்கையில் இறைவனை நாங்கள் வணங்குவோம். இஸ்லாம் எங்களுக்கு அந்த வழிபாட்டு முறைகளை சொல்லி தந்ததுனால அதை மாதிரி நாங்கள் வழிபாட்டுருக்கிறோம். அது பெரிய ஆச்சரியம் இல்லை, யாருனாலும் பழகிட்டு அப்படி வழிபாடுவோம். சில பழக்கம் தானே, பழக்கங்கள் தான் நம்ம ஒவ்வொன்றையும் செய்ய தூண்டும். அது மாதிரி நாங்கள் இப்படியே பழகிறோம். கடவுளுக்கு முன்னால் அந்த உருவத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வணங்குறது இல்லை, உருவத்தை வச்சு நீங்கள் வணங்காதீங்கன்னு சொன்னதுனால நாங்கள் அப்படியே பழகிட்டோம். அதனால எங்களுக்கு அது பெருசாக தெரிகிறது இல்லை. கடவுளுக்கு உருவம் உண்டு, ஆனால் அவனை நீங்கள் கற்பனை பண்ணாமல், ஒரு இப்படித்தான் இருப்பான் என்று நீங்கள் ஓமை பண்ணாமல் நீங்கள் வணங்குங்க என்று சொன்னதுனால அந்த மாதிரி உருவம் இல்லாமல் நாங்கள் வணங்குறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.